ஏற்காட்டில் கடந்த 2 மாதமாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக நீடிக்கும் வெப்பம் சாலையை தொடும் அளவுக்கு நிரம்பி நின்ற ஏரியை குளமாக மாற்றியிருக்கிறது. ரோஜா தோட்டமும் அண்ணா பூங்காவும் தன் அழகை இழந்து முறையான பராமரிப்பு இல்லாமல் இருப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர் சுற்றுலா பயணிகள். பார்க்குக்கு வரலான்னு வந்தோம். ஆனால் எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே ப்ராப்பராகவே இல்லை, எல்லாமே உடஞ்சிருக்கு. குழந்தைங்களாம் வருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். அதுவும் தெரிஞ்சு கூட அவங்க எல்லாம் எதுவுமே நீட் பண்ணாமல் அப்படியே அலட்சியமாக இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணாங்கன்னா சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. வருஷம் வருவோம். ஆனால் இந்த டைம் ரொம்ப தண்ணி வறட்சியால் வனவிலங்குலாம் வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்கு. ஏதாச்சும் போடுவாங்களா வரவங்க சாப்பிடலாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இங்கே ஒரு ஏமாற்றம் தான் எங்களுக்கு. நாங்கள் வந்தது வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்லை. இயற்கை அழகை ரசிக்க அழைக்கும் லேடிஸ் சீட், ஜென் சீட், பகோடா பாயிண்ட், உற்சாக துள்ளல் தந்த கிளியூர் நீர்வீழ்ச்சியும் ஏமாற்றம் அளிப்பதாக கூறுகின்றனர் அவர்கள். கோடை காலத்து ஃப்ளவர் ஷோவா இல்லைங்க. இருக்கிற ஃப்ளவர்ஸும் வந்து மெயின்டைன் பண்ண தண்ணி இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியாமல் அழிஞ்சிட்டு தான் வருது ஒழிய அதை வந்து அது மேற்கொண்டு எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க. அதை வந்து இன்னும் வருங்காலத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வந்து பண்ணால் நல்லா இருக்கும். கடும் வெயிலால் நீர்நிலைகள் வறண்டு போனதால் மான், மயில், காட்டெருமைகள், குரங்குகள் என வனவிலங்குகள் தண்ணீரும் உணவுமின்றி தவிக்கின்றன. பழங்களை, பசுமை காய்களை தின்று துள்ளி திரிந்த குரங்குகள் நிலையும் பரிதாபமாக உள்ளது. வறட்சியால் ஏற்காடு மலர் கண்காட்சி அடுத்த மாதம் நடைபெறுமா என கேள்வி எழுப்பும் உள்ளூர்வாசிகள், கண்காட்சி நடக்கவில்லை என்றால் ஆண்டின் மொத்த வருவாயையும் இழந்து விடுவோம் என்கின்றனர் பரிதாபமாக. ஃப்ளவர் ஷோ நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை. அது மே மாதம் தான் நடக்கும். மே மாதம் இந்த வருஷம் செடிகள்லாம் ஒன்றுமே நல்லாவும் இல்லை. அதுக்குள்ளே ஏற்பாடும் இருந்த மாதிரியும் தெரியல. நல்லா ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் ஃப்ளவர் ஷோ நடத்தினா ஏதோ ஒரு 2-3 நாள் 10 நாளைக்கு நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டாங்கன்னா எங்களுக்கு இந்த வருஷமே அவ்வளோதான், ஒன்றுமே இருக்காது. ஏற்காடு வெப்ப பூமியாக மாற சமூக விரோதிகள் மரங்களை வெட்டி கடத்துவதும் புதிய குடியிருப்புகளுக்காக காடுகளை அழிப்பதுமே காரணம் என இயற்கை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏழைகளின் ஊட்டியான ஏற்காடு சுற்றுலா தலங்களின் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விடாமல் தடுக்கவும், வனத்தையும் இயற்கை வளத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க அரசும் வனத்துறையும் உரிய நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் வினோத்துடன் புகாரி ஷெரீப்.